தாய் கிழவி இந்த படம் எப்படி இருக்கு? ஒரு கிராமத்தில் வயதான ஒரு அம்மா தன்னுடைய வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்கும் வட்டிக்கு பணம் கொடுத்து வசூல் பண்ணி செஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அந்த அம்மாவுக்கு 3 பையங்க. 3 பையன்களும் அந்த அம்மாவுக்கும் முட்டு மோதல் இருக்க தான் செய்யுது. அந்த முட்டு மோதல் இந்த படத்தில் கடைசி வரையிலும் இருக்கா, இல்லை அந்த பையன்களுக்கும் அந்த அம்மாவுக்கும் எந்த மாதிரி ஒரு உறவு முறை கடைசியில் கதையை கொடுக்குது அப்படிங்கிறதும், இந்த அம்மா கடன் கொடுத்து வட்டி வசூல் பண்ணக்கூடிய விதம் அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பயத்தை உண்டு பண்ணி, இந்த அம்மாவை பார்த்தோன்னே எல்லாரும் அப்படி கதிகலங்கி போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணி இந்த கதைகளும் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தில் ஏன் இந்த மாதிரி ஒரு கேரக்டரை வச்சாங்க, மக்கள் பார்த்தா இந்த அம்மாவை ஏன் பயப்படுறாங்க, இதுதான் இந்த படத்தினுடைய ஒரு கதை. இந்த கதையில் இந்த அம்மாவுடைய கேரக்டர் வேற யாரும் இல்லைங்க, ராதிகா சரத்குமார். அவங்க தான் இந்த வயதான ஒரு கேரக்டரில் மெயின் ரோலில் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் இந்த ராதிகா சரத்குமார் அவங்க அவங்களுடைய கேரக்டரை எப்படி செதுக்கி அவங்களுடைய ஒரு கதையை கடைசி வரையிலும் எப்படியெல்லாம் ஒரு மக்களுக்கு ஒரு மெசேஜை சொல்லக்கூடிய வகையிலும் சரி, அதே மாதிரி இந்த படத்துக்கு தன்னுடைய உழைப்புகளை எப்படி கொடுக்கணும், எந்த வகையிலலாம் சிறப்பாக செஞ்சு ஒரு ப்ரொடியூசருக்கும் சரி ஆடியன்ஸுக்கும் சரி பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்து அதை எல்லாருக்கும் ஒரு மனசில் பதியக்கூடிய ஒரு வகையில் இந்த ஒரு கேரக்டர் அமைஞ்சிருக்கு அப்படின்னா மிகவும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த டைரக்டர் இருக்காங்க இல்லையா, டைரக்டர் சிவகுமார் முருகேசன், இந்த படத்தினுடைய டைரக்டர். உங்களை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும், அதை நான் இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு கேரக்டரும், சிங்கம்புலியாக இருக்கட்டும், அருள்தாஸாக இருக்கட்டும், முனிஸ்காந்தா இருக்கட்டும், ஸோ அது போக நம்ம ஜார்ஜ் மரியன், இளவரசு, இவங்க எல்லாரும் அவங்களுடைய கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கப்பட்ட வேலைகளை கரெக்டாக செஞ்சுருக்காங்க. இப்போ ஒரு முதலாளி ஒரு தொழிலாளிக்கு என்ன வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு கொடுக்கணும். அதே மாதிரி அந்த கொடுத்த வேலையை கரெக்டாக அவங்ககிட்ட என்ன பண்ணணும், ரிசல்ட்டை வாங்கணும். ஸோ ரிசல்ட்டு அவங்ககிட்ட எம்ப்ளாயிகிட்ட ஒரு ரிசல்ட்டை வாங்கும்போது தான் அந்த வேலைகளில் நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கும், அந்த வேலைகளில் ஒரு பயன்பாடுகள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த டைரக்டர் அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கேரக்டரை எப்படியெல்லாம் அவங்ககிட்ட ஒரு விஷயத்தை வாங்கணும், அவங்களுடைய உழைப்புகளை எப்படி இந்த படத்துக்கு வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு அதை கரெக்டாக பண்ணி இந்த படத்தில் ஒரு கதைக்கு ஏற்ற போல ஒவ்வொரு கேரக்டரையும் அமைச்சு, சிவகுமார் முருகேசன், உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இதுதான். ஒவ்வொரு கேரக்டரையும் இந்த படத்தில் நீங்கள் எப்படி பண்ணி, எங்கே இத்தனை நாளாக நீங்கள் எங்கே இருந்தீங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான் உங்ககிட்ட நான் கேட்க வேண்டிய ஒரு விஷயமா இருந்துச்சு. பட் ஒவ்வொரு கேரக்டரையும் இந்த படத்தில் எப்படியெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும், அவங்கள்ட்ட எந்த மாதிரி வேலைகளை வாங்கி இந்த படத்துக்கு எந்த இடத்துல எந்த வேலைகளை கரெக்டாக செட் பண்ணி இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி பார்க்குற ஆடியன்ஸுக்கு இந்த கதை அப்படி பார்த்தோன்னே மனசில் பதியணும். ஸோ அப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் இந்த படத்தில் செஞ்சுருக்கக்கூடிய ஒரு கதை, திரைக்கதை எல்லாமே மிக அழகாக பார்க்குறவங்களுக்கு புரிகிற மாதிரியும் கேட்குறவங்களுக்கு மனசு திருப்தியாக இருக்கிற மாதிரியும் இந்த கதையை அமைச்சு இந்த படத்தை வெளியிட்டு எல்லாருக்கும் ஒரு மெசேஜை கொடுத்துருக்கீங்க. இது முதல் படம் உங்களுக்கு. இந்த முதல் படமே பார்த்தீங்க அப்படின்னா மிகவும் பாராட்டக்கூடிய ஒரு வகையில் தான் இந்த படம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் முதல் படமாக இருந்தாலும் இது முதல் படம் மாதிரி தெரியலை. ஏன் அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு உங்களுக்கு இருக்கலாம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஒரு முதல் படத்தை எடுக்கும்போது அது முதல் படமாக இருக்காது. இது ஒரு அனுபவசாலி எடுக்கக்கூடிய ஒரு உங்களுக்கு ஒரு
சர்டிஃபிகேட் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கு. மிக சிறந்த ஒரு படமாக தான் உங்களுக்கு இந்த படம் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம சிவகார்த்திகேயன் அவங்களுடைய ப்ரொடக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய நண்பர் சிவகுமார் முருகேசன் இந்த படத்தில் ஒரு முக்கியமாக ஒரு கதையை அமைச்சு முதல் படமாக எடுத்து மிக ஒரு சிறந்த படமாக இந்த 2026 வந்து கொடுத்துருக்காரு. இது வந்து மக்கள் மத்தியில் மிகவும் வரவேற்பை இருக்கக்கூடிய ஒரு படமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரையிலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2.5 மணி நேரம் படத்தை வந்து நம்ம எந்த அளவுக்கு ஒரு மெசேஜை எந்த அளவுக்கு ஒரு ஜாலியாக எந்த அளவுக்கு ஒரு எமோஷனலாக அது எல்லாமே வந்து எந்த இடத்துல கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு இந்த படத்தை கண்டிப்பாக போய் பாருங்கள். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு மனசு நிறைவாக இருக்கும். உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது எந்த ஒரு சோகத்தன்மையும் இல்லாமல் ஒரு ஜாலியாக போயிட்டு ஜாலியாக வெளியே வர மாதிரி ஒரு கவலைகளை மறந்து உங்களுடைய சிரிப்புகளை வெளிப்படுத்தி இந்த படத்தில் நீங்கள் வந்து அந்த கதைகளை ரசித்து பார்த்துருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கரெக்டாக எல்லா விஷயங்களையும் இந்த கதையில் அமைச்சு சிவகுமார் முருகேசன் அவங்க வந்து மிக ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு படம் வந்து 2026 வந்திருக்கக்கூடிய மக்களை வந்து சிரிக்க வைக்கக்கூடிய படமாகவும் இருக்குது, அதே மாதிரி சிந்திக்கக்கூடிய ஒரு படமாகவும் இருக்குது. இது வந்து ரெண்டும் கலந்து எல்லாரும் ஒரு உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது தேட்டர்லேருந்து கண்டிப்பாக வந்து பிடிச்ச மாதிரி ஒரு படமாக தான் எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த படத்தில் முக்கியமாக வந்து இசை, இந்த இசை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக அழகாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இந்த படம் கதைக்கு ஏற்ற மாதிரி ஒரு இசையை வந்து கொடுக்கணுங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதில் வந்து மிக சிறப்பாக இந்த படத்துக்கு இசை கொடுத்துருக்காங்க. தன்னுடைய நண்பனாக இருந்தாலும் சிவகார்த்திகேயன் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதலீடுகளை வந்து இந்த படத்துக்கு வந்து போட்டு அவரை நம்பி ஒரு படம் எடுக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இன்னொரு படத்தினுடைய டீசரையும் வெளியிட்டு அதுவும் அந்த 2வது படம் வாய்ப்பையும் கொடுத்து மிக அருமையான ஒரு இடத்துக்கு வந்து தன்னுடைய நண்பரை வந்து கொண்டு வந்து நிறுத்தியதுக்கு மிகவும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம்தான் இருக்கும். இப்போ வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி பேட்டர்ன்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி இந்த இப்போ வந்து வரக்கூடிய படங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் தான் எல்லாருக்கும் பிடிக்குது. ராதிகா சரத்குமார் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக அவங்கள சொல்லியே ஆகணும். ஒரு இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஏஐ இது மூலிமா நிறைய வீடியோக்களையும் சரி நிறைய ஒரு மனிதர்களை போன்று உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கட்டும், இதையெல்லாம் வந்து தாண்டி ஒரு நிஜ கதையில் ஒரு நிஜ வாழ்க்கையை ஒரு மனிதன் எப்படி வாழணும் அதை வந்து உண்மையாலுமே வந்து ஒரு மனிதனாக ஏஐ இதெல்லாம் இல்லாமல் ஒரு மனிதனாக வந்து அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி வாழக்கூடிய ஒரு விஷயம் வந்து ராதிகா சரத்குமார் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்கக்கூடியது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ ராதிகா சரத்குமார் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இந்த படத்தில். கிழக்கு சீமையிலே இந்த மாதிரி ஒரு படங்களை எல்லாம் தாண்டி இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, நல்ல ஒரு பெயர். இந்த படத்தினுடைய டைரக்டர் கண்டிப்பாக இது டைரக்டர் இல்லை, இந்த மாதிரி டைரக்டர் வந்து இப்போ வந்ததுங்கிறது ரொம்ப லேட். ஸோ இதுக்கு முன்னாடியே நீங்களாம் வந்திருக்கணும். இந்த மாதிரி ஒரு படங்களெல்லாம் இன்னும் நிறைய நீங்கள் கொடுக்கணும். இந்த மாதிரி படங்களை மக்கள் பார்த்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் உங்களுக்கும் இந்த முதல் படத்தில் அமைஞ்சிருக்கு. அதுபோல் ஒவ்வொரு படங்களும் உங்களுக்கு அமையணும். மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு நீங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் மக்கள் மத்தியிலும் சரி உங்களை சுற்றி இருக்கவங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாரும் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்கவும்